நம்ம எல்லாரும் நிஃப்டி பேங்க் நிஃப்டின்னு ட்ரேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் இதில் என்ன விஷயம்னா நிறைய பேர் இன்ட்ராடே ட்ரேட் தான் பண்ணுவோம். ஆனால் இதை பொசிஷனலாகவும் பண்ண முடியும். ஒரு பொசிஷனல் ட்ரேட் பண்ணணும் இல்லை கேரி ஃபார்வர்ட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம ஒரு கரெக்டான வியூ பாயிண்ட்டை எடுக்கணும். மார்க்கெட் மேலே போகுதா இல்லை கீழே வருமாங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பொசிஷன்ஸை பில்ட் பண்ணணும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜென்ரலாக அனலைஸ் பண்ணுறதை விட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு இன்னும் டெப்த்தாக அனலைஸ் பண்ண முடியும். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹாய் ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் பேக் டு கான்டங்க அகாடமி. ஜென்ரலாக ஒரு ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி சார்ட்டில் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணணும். நம்ம பொசிஷனலாக எடுக்கிறதுனால நெக்ஸ்ட் 1 வீக்குக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பொசிஷன்ஸை எடுக்க போகிறோம். ஸோ 1 hour ஹையர் டைம் ஃப்ரேமில் தான் நம்ம பார்க்கணும். ட்ரெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் பாத் டூலை யூஸ் பண்ணி ட்ரெண்டை ட்ரா பண்ணுறேன். ஸோ மார்க்கெட் இப்போ ஒரு செல் ட்ரெண்டில் இருக்குன்னு நமக்கு கிளியராக தெரியுது. ஆனால் எந்த இடத்துல பொசிஷன் எடுக்கிறது? மார்க்கெட் கீழே தான் வருதுன்னு நமக்கு தெரியும். ஆனால் ரீட்ரேஸ் ஆகி மேலே போகும்போது இங்கே இருந்து திரும்ப கீழே வருமானு ஒரு 50% தான் நமக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். இந்த கான்ஃபிடன்ஸை இன்க்ரீஸ் பண்ண தான் நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை அனலைஸ் பண்ணுறோம். இதுக்கு நம்ம ஓஐ ப்ரொஃபைலை யூஸ் பண்ண போகிறோம். சென்சிபிள் சார்ட்டில் உங்களுக்கு ஓஐ ப்ரொஃபைலுங்கிறது ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்ம 1 hour டைம் ஃப்ரேம்லேயே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்ஸை பார்க்க முடியும். ஸோ நம்ம லோவர் டைம் ஃப்ரேமில் தான் பொசிஷன் எடுக்க போகிறோம். அனலைஸ் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ்க்கு நம்ம மாற்றிக்கலாம். இந்த பார்ஸில் 2 கலர் இருக்கும். ஒன்று ரெட், காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். அடுத்தது க்ரீன், புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். இது எப்படி ஹெல்ப் பண்ணும்? மார்க்கெட் ஒரு இடத்துல இருந்து கீழே வர போகுதுன்னா அந்த இடத்துல கால் ஓஏ தான் அதிகமாக இருக்கும். பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் அந்த லெவலில் தான் கால் ஆப்ஷன்ஸை செல் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதை நம்ம இந்த டேட்டா வச்சு கண்டுபிடிச்சிடலாம். திரும்ப 1 hour சார்ட்டுக்கு போவோம். மார்க்கெட் சைட்வேஸில் போகும்போது 24,000 ஸ்ட்ரைக்கில் புட்டை விட காலோட ஓஏ தான் அதிகமாக இருந்துச்சு. அதனால் மார்க்கெட் அங்கிருந்து கீழே வந்துருச்சு. இப்போது கரண்ட் சுச்சுவேஷனை பாருங்கள். 24,000லேருந்து கீழே வந்த மார்க்கெட் 23,800 சப்போர்ட்டில் எடுத்து பவுன்ஸ் பேக் ஆகி இப்போ 24,000க்கே வந்துருச்சு. நம்ம சொன்னோம் இல்லையா 23,800 மார்க்கெட் வந்து பவுன்ஸ் பேக் ஆச்சு இல்லையா, அந்த 23,800ல் புட்டு ஓஐ தான் அதிகமாக இருக்குது, கால் ஓஐ கம்மியாக தான் இருக்குது. இந்த டேட்டா வச்சு ட்ரெண்ட் லைன்ஸை விட அக்யூரேட்டாக ரிவர்சல் பாயிண்ட்டை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். மார்க்கெட் டைரக்ஷனை ஃபைண்ட் பண்ணுறது உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்தால் எங்களோட இந்த ஃபிபனாச்சி வீடியோவை வாட்ச் பண்ணுங்க. ஆல்ரெடி 1 lakhக்கும் அதிகமான ட்ரேடர்ஸ் எங்களோட இந்த சிம்பிளான மெத்தடை ஃபாலோ பண்ணி கான்ஃபிடென்ட்டாக அவங்களோட ட்ரேடை பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் இந்த வீடியோவை வாட்ச் பண்ணி உங்களோட ட்ரேடிங்கை நெக்ஸ்ட் லெவலுக்கு இம்ப்ரூவ் பண்ணுங்க. நம்ம என்னதான் இண்டிவிஜுவலாக அனலைஸ் பண்ணாலும் பர்ஃபெக்ஷனுங்கிறது எக்ஸ்பீரியன்ஸில் தான் வரும். ஓஐ ப்ரொஃபைலை வச்சு நம்ம இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்படி திங்க் பண்ணுறாங்கங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். மார்க்கெட் கேப்பை ஃபில் பண்ணுமான்னு நம்ம யோசிப்போம். ஆனால் அவங்க பொசிஷன்ஸை பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அந்த டைமில் கால் பார்ஸ் ரைஸ் ஆகும்போது மார்க்கெட் அதை தாண்டி போகுதுன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கு பார்ப்போம். இதை நம்ம டெய்லி பொசிஷன் எடுக்க எப்படி யூஸ் பண்ணலான்னா 1 hour டைம் ஃப்ரேமில் ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணுங்கள். பொட்டன்ஷியல் ரிவர்சல் பாயிண்ட்ஸை கண்டுபிடிங்க. கன்ஃபர்மேஷனுக்கு ஓஐ ப்ரொஃபைலை கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். நிறைய பேர் 1 minute 5 minute நாய்ஸை ட்ரேட் பண்ணி கஷ்டப்படுறாங்க. ஆனால் ப்ரொஃபஷ்னலாக ஸ்ப்ரெட்ஸை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணால் எஃபர்ட் ரொம்ப கம்மியாகவே நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும். ஒரு 2 to 3 days ட்ரேடை ஹோல்ட் பண்ணும் போதெல்லாம் ஸ்ப்ரெட்ஸில் ரிஸ்க் கம்மி, நம்ம பயம் இல்லாமல் டிசிஷன்ஸை எடுக்கலாம். இதுதான் ஓஐ ப்ரொஃபைலை வச்சு நம்ம நிஃப்டியை ப்ரெடிக்ட் பண்ணுற ஒரு மெத்தட். உங்களுக்கு இதை ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஹாப்பி ட்ரேடிங்.